ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ் ரூம் போங்க. இன்னைக்கே ரிசல்ட்ஸ் தெரியும் என்ன? மேம் அப்போ இன்னைக்கே பிரைஸ் தருவீங்களா? ஆமா வின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னைக்கே பிரைஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் மட்டும் தான் உண்டு. எனக்கு எப்பவுமே டிராயிங் காம்படிஷனுக்கு தேர்ட் பிரைஸ் தான் கிடைக்கும். அப்போ இந்த டைம் எனக்கு பிரைஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பூமாரிக்கு கன்ஃபார்மாக கிடைக்காது. அவள்கிட்ட தான் ரெட் ஸ்கெட்சே இல்லையே. ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு ரெட் ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்சாதான் நல்லா இருக்கும். அவள் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியல. சரி, அவளே பிரைஸ் கிடைக்காதது வரைக்கும் நமக்கு நல்லதுதான். மேம் வேறு என்ன ஃபஸ்ட்டே உட்கார வச்சுட்டாங்க. நான் லாஸ்ட் உட்காந்து எல்லாரோட டிராயிங்கும் பார்க்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட் உட்காந்துருந்தனால யாரோட டிராயிங்குமே என்னால் பார்க்க முடியல. எல்லாரும் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தான் வரைஞ்சேன். பூமாரி டிராயிங் காம்படிஷனில் எப்படி பூமாரி வரைஞ்சா? பீட்ரூட் வச்சு பெயிண்ட் பண்ண முடிஞ்சா? ஆமாம் நெட்டவள்ளி, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பீட்ரூட் வச்சு அழகாக பெயிண்ட் பண்ண முடிஞ்சுது. உண்மையாகவே ரெட் கலராகவே வந்து என்னாலே நம்ப முடியல. ஸ்கெட்ச் எப்படி ரெட் கலரில் அடிக்குமோ அதே போல் பீட்ரூட் வச்சு பெயிண்ட் பண்ணாலும் அழகாக ரெட் கலரில் வந்து. அப்படியே பூமாரி நான் கொஞ்சம் உனக்கு டிராயிங்கை பார்த்தேன். நீ க்ரீன் கலரில் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்த, வேறு யாருமே க்ரீன் கலரில் எல்லாம் பெயிண்ட் பண்ணல. ஆமாம் நெட்டவள்ளி, நான் சும்மா கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பக்கத்தில் வரைஞ்சி வச்சேன். நான் பீட்ரூட்டை லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை தான் பெயிண்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு வேறு ஒயிட் கலர் பிளாக் கலர் அதெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் பீட்ரூட் வச்சு பெயிண்ட் பண்ணேன். நோக்கி நீ ஏன் டிராயிங் காம்படிஷனுக்கு வரல? நான் டிராயிங் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, அதனால தான் வரல. அதுவும் சாண்டா கிளாஸ் வேறு வரையணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமான டிராயிங் போல இருந்து. சாண்டா கிளாஸ் கஷ்டம் எல்லாம் இல்லை, நம்ம வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி தான். நானும் ஃபஸ்ட்டு கஷ்டம் தான் நினச்சேன். பார்த்தா ஈஸியாக தான் இருந்து. ஆனால் எல்லாருமே நல்லா வரைஞ்சாங்க. அப்படியா? நான் வந்து மொபைலில் சாண்டா கிளாஸ் டிராயிங் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது போல இருந்து. சரி, நம்ம கொஞ்சம் லேட்டாக போனால் போதும்னு சொல்லி லேட்டாக ஸ்கூலுக்கு வந்துட்டேன். உங்கள் அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா நோஃபியா? இல்லை எங்கள் அம்மா ரொம்ப பாவம் தான். நான் என்ன சொல்கிறனோ அதை தான் கேட்பாங்க. எங்கள் அம்மா ஆப்போசிட் நோஃபியா. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நடத்துவாங்க. நான் எவ்வளோ நாள் கேட்டிருக்கேன் தெரியுமா? ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அப்படியே எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னால் சரி மக்களே நீ ஸ்கூலுக்கு போகாண்டான்னு சொல்லுவாங்க. என்ன எல்லாம் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் பேசிகிட்டே இருக்காங்க. நான் மட்டும் சைலண்டாக இருக்கேன். பம்பாவும் என்கிட்ட பேசவே இல்லை. ஹாய் பம்பா, நீ என்கிட்ட பேசவே இல்லை நான் வந்ததுலேருந்து. நீ என்கிட்ட பேச மாட்டியா? நீ பூமாரி ரிலேட்டிவ் தானே, அதனால தான் நான் உன்கிட்ட பேசல. எனக்கு பூமாரியை பிடிக்கவே செய்யாது. சின்ன வயசுலேருந்தே நானும் பூமாரியும் எதிரிங்க. என்னது நீயும் பூமாரியும் எதிரிங்களா? ஆமாம் பூமாரிட்டே கேட்டு பாரு. எனக்கும் பூமாரிக்கும் ஆகவே செய்யாது. பூமாரியை எல்லாருமே குட் ஸ்டூடெண்ட் தானே சொல்கிறாங்க. எல்லாருமே கிளாஸில் அவளை பற்றி நல்லதாக தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ மட்டும்தான் அவளை பிடிக்காதுன்னு சொல்கிற. என்னாச்சு? எதனால் அவளை பிடிக்காது? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர பூமாரி வேறு ஸ்கூல். நான் இந்த ஸ்கூலில் ப்ரீகேஜிலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். எப்போவுமே ப்ரீகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர எனக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்டில் பூமாரி வந்தா. அதுக்கு பிறகு எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கவே செய்யாது. எப்போவுமே செகண்ட் ரேங்க் தான் கிடைக்கும். ஏன்னா பூமாரிக்கு தான் அதுக்கு பிறகு எல்லாம் காம்படிஷனில் எல்லாம் ரிப்போர்ட் கார்டில் எல்லாத்துலேயுமே அவளுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கும். ஓ, இதுதான் உனக்கும் பூமாரிக்கும் உள்ள ஃபைட்டா? பம்பா, நான் உனக்கு ஒன்று சொல்லவா? எனக்கும் பூமாரியை சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அப்படியே உனக்கு எதனால பிடிக்காது? நீ பூமாரிக்கு ரிலேட்டிவ் தானே. நீ ஃபஸ்ட்டே எனக்கு பூமாரியை உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். நான் உனக்கு ஃபஸ்ட்டே பேசியிருப்பேன். நீ அவளுக்கு ரிலேட்டிவ்னால தான் நான் உனக்கு பேசாமலே இருந்தேன். ஆமாம், ஏன் உனக்கு பிடிக்காது? பூமாரி எனக்கு ரிலேட்டிவ். அவள் நல்லா படிப்பான், நல்லா பாடுவான், நல்லா டான்ஸ் ஆடுவான். எல்லாத்துலேயுமே அவள் ரொம்ப டேலண்ட். நான் அப்படி இல்லை. அதனால எல்லாருமே அவளை புகழ்ந்து எனக்கு முன்னாடி பேசிகிட்டே இருப்பாங்க. இருந்த பூமாரி பிள்ளையை போல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு பூமாரியை பிடிக்கவே செய்யாது. கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேருக்கு ஸ்டோரியுமே ஒரே போல தான் இருக்குது. பூமாரியை நமக்கு பிடிக்காததுக்கு ரீசன் ஒன்று தான். அவள் நம்மளை விட நல்லா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கா, எல்லாத்துலேயுமே நல்ல டேலண்டாக இருக்கா. அதனால தான் உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல. ஆமாம் பம்பா, நான் ஜாலியாக அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தேன். பூமாரினால தான் இப்போ இங்கே படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் அமெரிக்காவில் சுத்தமாக படிக்க மாட்டேன்னு சொல்லி பூமாரி இங்கே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். அதனால் அவள் படிக்கிற ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சொல்லி என்னை இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு காம்படிஷன் நடந்தில்ல, அதில் எப்படியும் பூமாரிக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா பூமாரியும் நெட்டவழியும் சேர்ந்து ஓவராக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பூமாரி கூட பரவாயில்ல, நெட்டவழிக்கு ப்ரைஸ் இல்லைனாலும் அவள் பூமாரி கூட சேர்ந்து ஓவராக தான் பண்ணிட்டு இருப்பா. ஆமாம் பம்பா, கரெக்டு தான். பூமாரியை விட நெட்டவழியை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் பூமாரிக்கு ஓவராக தான் ஜாலியாக தட்டிட்டு இருப்பா. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக பூமாரிக்கு ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. என்னாச்சு மஞ்சு, எதனால் அப்படி சொல்லியே? நேற்றுக்கு அவள் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லையா வீட்டில் வச்சு? அவள் வீட்டில் வச்சு நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணா. ஆனால் சாண்டா கிளாஸுக்கு இம்பார்ட்டண்டான கலர் என்ன? ரெட் கலர். ஆமாம் ரெட் கலர். ஆனால் பூமாரிட்ட ரெட் கலரே இல்லை. அவள்கிட்ட 3 ரெட் கலர் இருந்து ஒன்று நான் எடுத்தேன், 2 எண்ணத்தை ஒழிச்சு வச்சேன். அதுக்கு பிறகு அவள்கிட்ட ரெட் கலரே இல்லை. ரெட் கலர் இல்லாமல் சாண்டா கிளாஸ் பார்க்க நல்லாவே இருக்காது. நல்ல வேலை பண்ணியிருக்கு மஞ்சு. அப்போ இன்னைக்கு கன்ஃபார்மாக பூமாரிக்கு ப்ரைஸ் கிடைக்காது. ஜாலி வேறு யாருக்காவது தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். மோஸ்ட்டாக எனக்கு தான் இருக்கும். சரி அமைதியாக இருப்போம். மேம் வேறு சத்தம் கேட்குது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் பெஞ்சில் இருக்காமல் கீழே இருக்கிறது கம்ஃபர்ட்டாக இருக்கா? இன்னும் 1 வீக் தான் இப்படி கீழே இருக்க வேண்டியது இருக்கும். என்ன அதுக்கு பிறகு பெஞ்சில் இருக்கலாம். பெஞ்ச் எல்லாம் சரி பண்ணிடுவாங்க.
மேம் பரவாயில்ல மேம், கீழே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பெஞ்சை விட. மேம் எனக்கு பெஞ்சில் இருக்கிறதான் பிடிச்சிருக்கு. பெஞ்சில் இருந்தால் முதுகெல்லாம் வலிக்காது, கீழே இருந்து முதுகெல்லாம் வலிக்குது. இன்னும் உங்களுக்கு வயசாகல இல்லை, கீழே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. 1 வீக் தானே, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மேம் இன்னைக்கு காம்படிஷன் நடந்தில்ல, யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்? வெல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்லி யாருக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு செகண்ட்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாண்டா கிளாஸ் எல்லாருமே நல்லா வரைவீங்க, எல்லாருமே நல்லா தான் வரைஞ்சிருந்தீங்க. நோஃபியா நீ ஏன் வரல இன்னைக்கு காம்படிஷனுக்கு? மேம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு மேம். நோஃபியா நீ எல்லாம் காம்படிஷனையும் ஒழுங்காக அட்டன் பண்ணணும். என்ன இப்போ பாதி காம்படிஷனுக்கு நீ வரதே இல்லை. இனி பேரண்ட்ஸ் டேல உங்கள் அம்மாட்ட பேசணும். மேம் சாரி மேம், இனி எல்லாம் காம்படிஷனையும் ஒழுங்காக அட்டன் பண்ணிடுவேன் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிராயிங் காம்படிஷன் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், 2 பேருக்கு தான் ப்ரைஸ் கொடுக்க முடியும். அந்த வின்னர்ஸ் யாருன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். செகண்ட் ப்ரைஸ் யாருக்குன்னா நெட்டவல்லிக்கு. மேம் ரொம்ப தேங்க்யூ மேம், நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு. ஐயோ நெட்டவல்லிக்கு செகண்ட் ப்ரைஸா, ஓவராக பண்ணிட்டு இருப்பாளே. நெட்டவல்லி ப்ரைஸ் கிடைக்கலனாலே பூமாரி கூட சேர்ந்து துள்ளிட்டு இருப்பான். இப்போ வேற அவளுக்கு செகண்ட் ப்ரைஸ். மேம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எப்பவும் போல பூமாரிக்கு. மஞ்சு நீ என்ன சொன்ன, பூமாரிக்கு ப்ரைஸே கிடைக்காதுன்னு தானே சொன்னேன். பாரு பூமாரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கா. நான் சொன்னேன் இல்லை, எப்பவுமே அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஆனால் இந்த டைம் பூமாரிக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் நினைக்கி மேம் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னு. அப்போ நீ மேம்கிட்ட டேரெக்டாக சொல்லு, பூமாரிக்கு எப்படி ப்ரைஸ் கிடைக்க முடியும், அவளுக்கு பேப்பரில் தான் ரெட் கலரே இல்லைன்னு சொல்லு. மேம் நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க மேம். பூமாரிக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. மஞ்சு அதை நீ எப்படி சொல்லலாம் பூமாரிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு? அவள் நல்லா தான் வரைஞ்சிருந்தா. ஆனால் அவளுக்கு பேப்பரில் ரெட் கலரே இல்லை, அவள்கிட்ட ரெட் ஸ்கெட்சே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். சாண்டா கிளாஸுக்கு ரெட் கலர் அடிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். பூமாரி ரெட் கலர் ஸ்கெட்ச் அடிக்காமல் எப்படி அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சு? நான் பூமாரிக்கு டிராயிங்கை பார்த்தேன், அதில் ரெட் கலர் ஸ்கெட்ச் அடிச்சிருந்து அவளுக்கு டிராயிங் தான் எல்லாருக்கிறத விட ரொம்ப நல்லா இருந்து. மேம் போய் சொல்லாதீங்க மேம், எனக்கு நல்லாவே தெரியும். நான் பூமாரிக்கு வீட்டில் தான் இருக்கேன், அவள்கிட்ட ரெட் கலர் ஸ்கெட்சே இல்லை. நோஃபியா நீ போய் பூமாரிக்கு டிராயிங் பேப்பர் எடுத்துட்டு வா. ஓகே மேம். பாரு மஞ்சு, பூமாரி எவ்வளவு அழகா டிராயிங் வரைஞ்சிருக்கா. வேற யாருமே கிறிஸ்மஸ் ட்ரீ கிஃப்ட் எல்லாம் வரையவே இல்லை, பூமாரி மட்டும் தான் வரைஞ்சிருக்கா. அதனால தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் முடிவு பண்ணோம். பாரு மஞ்சு, பூமாரிக்கு யாரும் ரெட் கலர் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, இந்த டைமும் பூமாரி தான் வின் பண்ணிட்டா. நான் அப்பவே சொன்னேன்ல, பூமாரியை யாராலையுமே வின் பண்ண முடியாது. மஞ்சு பாத்தியா, பூமாரி சாண்டா கிளாஸ் ரெட் கலர் தான் அடிச்சிருக்கா. ஆமா மேம், ஆனால் டிராயிங் வரைய முன்னாடி வர அவள்கிட்ட ரெட் ஸ்கெட்ச் இல்லவே இல்லை. பூமாரி மஞ்சு சொல்றது உண்மையா, உனக்கு ரெட் கலர் ஸ்கெட்சே இல்லையா? ஆமா மேம், எனக்கு ரெட் கலர் ஸ்கெட்சே இல்லை. நான் பீட்ரூட் வச்சு தான் சாண்டா கிளாஸுக்கு ரெட் கலர் கொடுப்பேன். வெரி குட் பூமாரி, உனக்கு கிரியேட்டிவ் மைண்டை நான் நல்லா பாராட்டியேன். மேம் இது நெட்டவல்லிக்கு ஐடியா தான் மேம். எனக்கு ரெட் கலர் ஸ்கெட்ச் இல்லாதனால அவள் தான் அவளுக்கு பீட்ரூட் கறியை எனக்கு தந்தா. இதை வச்சு நீ பெயிண்ட் பண்ணி பாரு, கண்டிப்பாக ரெட் கலரில் வரும்னு சொன்னா. நான் பெயிண்ட் பண்ணி அது ரெட் கலர்லேயே வந்து. வெரி குட் நெட்டவல்லி. தேங்க்யூ மேம். இன்னைக்கு வீட்டில் போய் சரியாக இருக்கும். பூமாரி அவளுக்கு ப்ரைஸை கொண்டு எங்கள் அம்மாட்ட எல்லாம் காமிப்பா. எங்கள் அம்மா என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.